ஒரு நாள் இரவு வானத்துல பார்க்கும்போது நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பிரகாசமா நகர்ற மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்றீங்கன்னா அதோட பேரு தான் காமட் அப்படிங்கிற வால் நட்சத்திரம். பொதுவா இந்த காமட் அப்படிங்கிறது நம்ம பூமியை கிராஸ் பண்ணி சூரியனை சுத்தி வந்து போகக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நேச்சுரலா காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்கேஸ் ஒரு டைம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமட் நம்ம சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா கடந்து போச்சு அப்படின்னா அந்த காமெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்வியை கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் வினோதமாகவும் இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இது உண்மையிலே ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம சில பேருக்கு இந்த காமெட் அப்படிங்கிற வால் நட்சத்திரத்துக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. ரெண்டுமே ஒண்ணுதானா இல்லாட்டி வெவ்வேறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்க போறோம். அதே நேரத்துல சூரியனுக்கு அருகில ஒரு காமெட் கிராஸ் பண்ணி போச்சு, ரொம்ப க்ளோஸா கிராஸ் பண்ணி போச்சுன்னா அந்த காமெட் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுமா, அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல காமெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். தமிழ்ல இதை வால் நட்சத்திரம் அப்படின்னு அழைப்பாங்க. அப்படி அழைக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பெரும்பாலான மக்கள் வானத்துல இந்த காமெட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அதை ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த காமெட் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு பந்து கிடையாது. பனி, தூசி, கற்கள், வாயுக்கள் இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த வால் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய காமெட்ஸ். இதனாலேயே இது சயின்டிஸ்ட்டுங்க டெர்ட்டி ஸ்னோபால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வால் நட்சத்திரங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த காமெட்கள் எல்லாமே நம்ம சூரிய குடும்பம் உருவான காலகட்டத்திலிருந்தே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த காமெட்கள். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தூசி துகள்கள் நிறைந்த ஒரு கிளவுடு மாதிரி தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இதை நெப்லாக்கல் கிளவுட் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இன்றைக்கும் விண்வெளியில் கண்டுபிடிக்கக்கூடிய பல நெப்லாக்கல் கிளவுட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய பிறப்பிடமாக தான் கருதப்படுது. அப்படிப்பட்ட நெப்லா கிளவுட் மாதிரி இருந்ததில் தான் நம்மளோட சூரியன் அப்படிங்கிறதும் உருவாகுது. சூரியன் உருவானதுக்கப்புறம் கிரகங்களோ மற்ற நிலவுகளோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சூரியனை சுற்றி முழுக்க முழுக்க இன்னும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் கற்கள் நிறைந்த இந்த மாதிரி விண்வெளி கற்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்கள் தான் இருந்துச்சு. அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கிரகங்கள், நிலவுகள் இது எல்லாம் உருவாச்சு. அந்த வகையில் பார்த்தா நம்மளுடைய பூமி உட்பட எல்லா நிலவுகளும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த காமெட்னு சொல்லப்படக்கூடிய விண்கற்கள் சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகள் இது எல்லாம் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காமெட் அப்படிங்கிற வால் நட்சத்திரமாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்டு சொல்லப்படக்கூடிய விண்கற்களாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. இரண்டும் வெவ்வேறு பேர்கள் அழைக்கப்படுறதுனால ரெண்டு வேறு வேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ரெண்டுமே ஒரே விஷயந்தான். அதுக்கான காரணங்களை போக போக நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இப்படி சூரிய குடும்பம் உருவான காலகட்டத்திலிருந்தே இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த விண்கற்களாக இருக்கட்டும், இந்த காமெட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வால் நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்தில் எங்கிருந்து உருவாகி வருது அப்படின்னு பார்த்தா நம்ம சோலார் சிஸ்டத்தில் 2 எல்லைக்கோடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3 எல்லைக்கோடுகள் இருக்குது. அதில் ஒன்று ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கு இடைப்பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் நெப்டியூனுக்கு அந்த பக்கமாக குவைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இதை தாண்டி நம்ம மொத்த சோலார் சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றா சயின்டிஸ்டுகளாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் தான் ஊர்ட் கிளவுடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இதில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ட் கிளவுட், குவைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 2 பகுதியில் இருந்து தான் அப்பப்போ நம்ம சூரியனை சுற்றி வள வரக்கூடிய அந்த காமெட்கள் சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரத்தை நம்ம பூமியை கடக்கும் போது நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இதுலேயும் கூட நம்ம குவைப்பர் பெல்ட்லேருந்து வரக்கூடிய அந்த காமெட்டுக்கும் ஊர்ட் கிளவுட்லேருந்து வரக்கூடிய அந்த காமெட்டுக்கும் வருடங்கள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது ஊர்ட் கிளவுட்லேருந்து வரக்கூடிய அந்த காமெட்டை லாங் பீரியட் காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த குவைப்பர் பெல்ட்லேருந்து
தூரத்துலேருந்து வரக்கூடிய காமெட்களை ஷார்ட் பீரியட் காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர்க்ளவுலேருந்து நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த காமெட் அப்படிங்கிறது ஒரு தடவை ஒரு காமெட் அப்படிங்கிறது அந்த சூரியன் கிட்ட வந்து சுற்றி போகிறதுக்கு 1000 வருஷங்கள் 2000 வருஷங்கள் 3000 வருஷங்கள்னு எடுத்துக்கும். அதுவே குவைப்பர் பெல்ட்லேருந்து வரக்கூடிய அந்த காமெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் அது ஷார்ட் பீரியடும் அது லாங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. காமெட் அண்ட் ஆஸ்ட்ராய்ட் இது ரெண்டுத்திற்குமே வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரே மாதிரியான தன்மையோட இருக்கக்கூடியதாக இருக்காது. ரெண்டுத்துலேயும் வெவ்வேறு விதமான தன்மைகளோடு இருக்குது. சில காமெட்கள் பார்த்திங்கன்னா ஐஸா அதாவது வாட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அமோனியா மாதிரியான வாயுக்கள் இருக்கக்கூடிய காமெட்களும் இருக்குது. சில வால் நட்சத்திரங்கள் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய வால் நட்சத்திரங்களும் இருக்குது. அதில் மெத்ரான், நெத்தனால், அதுக்கப்புறம் அமினோ அமிலங்கள் மாதிரியான விஷயங்களும் அந்த வால் நட்சத்திரங்களில் இருக்கும். ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய காமெட்களும் இருக்குது. அதில் அயன், நிக்கல், அதுக்கப்புறம் சோடியம் மாதிரியான உலோக தனிமங்களும் அதில் இருக்கும். இதே மாதிரி தான் விண்கற்கள்லையும் இருக்கும். ஏன் கோல்டு அதிகமாக இருக்கக்கூடிய விண்கற்களும் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிப்பா, அதெல்லாம் ஓகே. காமெட்லேயும் ஆஸ்ட்ராய்டுகளையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பல வகையான ஆஸ்ட்ராய்டுகளும் காமெட்களும் இருக்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இது ரெண்டே ஒன்று தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் பிரித்து தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரெண்டு ஒன்று அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதை நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக இந்த காமெட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னேன். அந்த குவைப்பர் பெல்ட் அண்ட் ஊர்ட் கிளவுட்னு சொல்லப்படுற இந்த 2 பகுதியிலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 அடுக்குகள் சொல்லப்படுற அந்த முதல்ல சொன்ன அந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், ஊர்ட் கிளவுட், அதுக்கப்புறம் குவைப்பர் பெல்ட், இந்த 3த்துலேயுமே இருக்கிறது விண்கற்கள் சொல்லப்படுற அந்த ஆஸ்ட்ராய்டுகள் தான். இந்த ஆஸ்ட்ராய்டுகளில் இந்த குவைப்பர் பெல்ட் அண்ட் ஊர்ட் கிளவுட்னு சொல்லப்படுற இந்த 2 இடத்துல இருந்து நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் வால் நட்சத்திரமாக நம்ம வந்து பேர் சூட்டி அழைக்கிறோம். அதாவது ஆஸ்ட்ராய்டையே நம்ம வால் நட்சத்திரமாக அழைக்கிறோம். அதுக்கு ரீசன் அது பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாகவும் அதே நேரத்தில் அது ஒரு டெய்ல் மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்கும் கண்களுக்கு பார்க்கும்போது. அதனால தான் பிரகாசமாக இருக்கிறதுனால நட்சத்திரம் அப்படின்னும், வால் இருக்கிறதுனால அந்த டெய்ல் இருக்கிறதுனால அதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரி, அது ஏன் பிரகாசமாக இருக்குது, அதே நேரத்தில் அதுக்கு ஏன் டெய்ல் வால் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது? ஆஸ்ட்ராய்டுகளுக்கெல்லாம் வால் இருக்காது, ஒரு கல் மாதிரி தானே இருக்கும். இது மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் முழுக்க நம்மளுடைய சூரியன் தான். ஒரு வால் நட்சத்திரம் தூரத்தில் இருக்கும்போது அது சாதாரண ஒரு ஆஸ்ட்ராய்டு மாதிரி, அது கற்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூரியனுக்கு அருகில் வரும்போது சூரியனுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஐஸாக இருக்கட்டும், டஸ்ட் பார்ட்டிகிளாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மெல்ல மெல்ல ஆவியாக ஆரம்பிக்கும். அப்படி ஆவியாகிறது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் விண்ட், சூரிய புயல் அப்படிங்கிறது அந்த விண்கல் ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு திசையை நோக்கி அந்த ஆவியானது எல்லாத்தையுமே வீச ஆரம்பிக்கும். அப்படி வீசும்போது தான் பார்க்குறதுக்கு ஒரு டெய்ல் மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும், அதாவது வால் மாதிரி தெரியும். அண்ட் அது பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணமும் சூரியன் தான். சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த யூவிரேஸ் கதிர்கள் பொதுவாக எந்த ஒரு பருப்பொருளை பட்டாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மையோடு இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் நம்மளுடைய நிலவை கூட எடுத்துக்கலாம். நிலவு இரவு வானத்தில் பிரகாசமாக தெரியுது காரணம் சூரியனுடைய ஒளியை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இரவு வானத்தில் பிரகாசமாக தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வால் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சூரியனுக்கு பக்கத்தில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே உருகி அது அப்படியே ஆவியாக ஆரம்பிக்கும். அதனால டெய்ல் அமைப்புங்கிறதெல்லாம் தெரியுது. சூரியனுடைய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அது பார்க்கறதுக்கு பிரகாசமாக அந்த விண்கல்லே ஒரு நட்சத்திரம் மாதிரியான தோற்றத்தோட நம்ம கண்களுக்கு தெரியுது. அதனால தான் அது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதுவரைக்கும் நான் சொன்னதை வச்சு வால் நட்சத்திரத்துக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் வால் நட்சத்திரமாக ஏன் அதை வந்து தனியாக நம்ம பேர் சூட்டி அழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வால் எப்படி உருவாகுது, அது ஏன் பிரகாசமாக இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இன்றைக்கான வீடியோவுடைய டாப்பிக்குள்ளே வருவோம். அந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு மிக அருகில் சென்றுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும்? அது மொத்தமாக அழிஞ்சு போயிடுமா, சூரியன் அதை மொத்தமாக விழுங்கிருமா, இல்லைனா அது எஸ்கேப் ஆகிருமா, இப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூரியனுக்கும் ஒரு காமெட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்ச தூரத்துலேருந்து ஆரம்பித்து க்ளோஸ் அப்ரோச் வரைக்கும் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே வந்து சொல்லலாம். அந்த வகையில் கொஞ்சம் தொலைவில் இருக்கிற மாதிரி இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 500 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு காமெட் அப்படிங்கிற நம்ம சூரியனுக்கு தூரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது 2லேருந்து 3 ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸில் வந்து அந்த காமெட் அப்படிங்கிறது இருக்குது.
இந்த நேரத்தில் அந்த காமெட்டுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய பனி ஐஸ்கள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல ஆவியாக ஆரம்பிக்கும். அந்த டெய்ல் அப்படிங்கிற அந்த வால் அமைப்பு உருவாக தொடங்கும் இந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒரு காமெட் இருக்கும்போது. இப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைச்சி ஒரு 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வால் நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸில் அந்த காமெட் இருக்கும்போது நம்ம பூமியிலேருந்து தெல்ல தெளிவாக அந்த காமெட்டை பார்க்கலாம். பிரகாசமாக தெரியணும். சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக அது ரிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்சம் பிரகாசமாக தெரியும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மெல்ல மெல்ல ஆவியாக ஆரம்பித்து அந்த வால் அமைப்பும் நம்ம கண்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். இப்போ நம்ம சூரியனுக்கும் அந்த காமெட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 10லிருந்து 20 மில்லியன் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல அந்த காமெட்டுக்கு கண்டிப்பாக ஆபத்து அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காமெட்டில் இருக்கக்கூடிய தூசி துகள்கள் ஐஸ் இது எல்லாத்தையுமே வேகமாக எவாப்ரேட் ஆக வைக்கும். அதை தாண்டி அந்த காமெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியனுடைய கிராவிட்டி காரணமாக அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த காமெட்டை தூள் தூளாக உடையிறதுக்கு ஏற்ற மாதிரி விரிசல் விட ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறோம். வெறும் 1லிருந்து 3 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த காமெட் அப்படிங்கிறது நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த இடத்துல அந்த காமெட் அப்படிங்கிறது ஒன்று அதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது மொத்தமாக கரைஞ்சு போயிடும், அதாவது காணாமல் போயிடும். சூரியனுடைய வெப்பம் கிராவிட்டி காரணமாக ரெண்டும் சேர்ந்து அந்த வால் நட்சத்திரத்தை தூள் தூளாக உடைச்சி கரைச்சி அப்படி காணாமல் போக வச்சிடும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு காமெட் சூரியனுக்கு ரொம்ப அருகில் போனால் அதுக்கு நிச்சயமாக நல்லதாக இருக்காது. அது அழிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. அது அறிவியல் ரீதியாக நம்ம சயின்டிஸ்ட்டுங்க பார்த்த ஒரு விஷயமும் கூட, உறுதிப்படுத்தின ஒரு விஷயம் கூட. இப்போ நம்ம கற்பனையை எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் மாதிரி எந்த ஒரு காமெட்டும் சூரியனுக்கு நெருக்கமாக வந்தது கிடையாது. ஆனால் அதை விட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப்ரோச்சராக இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் வந்து சில காமெட்கள் முற்றிலுமாக காணாமல் போயிருக்கு. ஆனால் இன்னும் சில காமெட்கள் அதிலிருந்து தப்பிச்சு சூரியனை கடந்து போயிருக்கு. அது எப்படி அப்படின்னா, ஒரு காமெட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கற்பனையை எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயந்தான் அந்த காமெட்டுக்கு முடிவாக அமையும். அதுவே அந்த காமெட்டோட சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக இந்த அளவுக்கான விஷயங்களை ஃபேஸ் பண்ணாமல் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி சூரியனை கடந்து சுற்றி போயிடும். ஸோ காமெட்டோடைய சைஸை பொறுத்து அது தப்பிக்குமா அல்லது மொத்தமாக காணாமல் போமா அப்படிங்கிறது அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு சயின்டிஸ்ட்டுங்க 2 காமெட்டுகளை ஆய்வு பண்ணி அந்த விஷயத்தை உறுதியப்படுத்தியிருக்காங்க. 2013 ISON அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க ஒரு காமெட் சூரியனுக்கு அருகில் கடந்து செல்றதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் கடந்து செல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சுன்னா 1.16 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து சூரியனை கடந்து செல்றதுக்கு அது முயற்சி பண்ணிச்சு. அது சயின்டிஸ்ட்டுங்க நினச்சது தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாங்க. ஆனால் இறுதியில் அது முழுமையாக சூரியனால் அதோடைய ப்ரெஷர்னாலையும் வெப்பத்தினாலையும் தூள் தூளாக ஆக்கப்பட்டு கடைசியில் ஒரு சின்ன பார்ட்டு மட்டும்தான் அதில் மிஞ்சிச்சு. ஃபைனலாக அந்த பெரிய காமெட் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னொரு காமெட் லவ் ஜாய் அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொரு காமெட்டும் இதே மாதிரி சூரியனை கடக்க முயற்சி பண்ணிச்சு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னா, சூரியனுக்கும் அந்த காமெட்டுக்கு இருந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 1,40,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். முதல்ல சொன்ன காமெட்டை விட ரொம்ப க்ளோஸாக இருந்து இது கடந்து போக பார்த்துச்சு. அப்படி இருந்தும் இதுவும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க நினச்சாங்க. ஆனால் இந்த லவ் ஜாய் அப்படிங்கிற அந்த காமெட் தப்பிச்சிருச்சு. இதற்கு காரணம் முதல்ல சொன்ன அந்த ISON அப்படிங்கிற அந்த காமெட்டை விட இந்த காமெட் 8 மடங்கு பெருசு அண்ட் அதோடைய அடர்த்தி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இந்த காரணத்தினாலே அந்த காமெட் இவ்வளோ நெருக்கமாக சூரியனை கடந்து போயும் அது எஸ்கேப் ஆகிருக்கு. இதனால தான் 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோடைய சைஸை பொறுத்து ஒரு காமெட் அப்படிங்கிறது உயிர் பிழைக்குமா சூரியனுக்கு அருகில் போகும்போது அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பாசிபிலிட்டிஸ். ஒன்று அழியும் அதோட சைஸு கம்மியாக இருந்துச்சுன்னா, இன்னொன்று அதோட சைஸ் அப்படிங்கிறதும் அடர்த்தி அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியனுக்கு அருகில் செல்லும் போது. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரீசெண்ட் அப்லோட் பண்ண நியூ வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐக்கான் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலோடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் அட்வான்ஸாக அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.